ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புரை எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்திரை அடிச்சுக்கிட்டு நம்மளுடைய இலக்கியா வந்து அத்தைக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு வந்து போகிறாங்க. அது நம்முடைய கௌதம் சாரை வந்து அந்த ரூமுக்கு வந்து நிப்பாட்டிட்டு வந்து உள்ளே போயிடுறாங்க. அத்தைன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்சியஸ் வந்து நம்முடைய ரேவதி வந்து கண்ணை முழிச்சு வந்து பார்க்குறாங்க. விதியோட விளையாட்டை பார்த்தீங்களா, நம்முடைய கௌதம் சாரை வந்து அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கே வந்து கடவுள் வந்து கூட்டு வர மாதிரி வந்து செஞ்சுருக்காருங்க. ஆனால் வந்து இதை வந்து அவர் வந்து பாப்பாரா, இவங்க தான் வந்து அம்மான்றது வந்து தெரிய வருமா அப்படின்றது வரப்போகிற எபிசோட தாங்க வந்து தெரிய போது. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து கண்மொழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இலக்கியா நான் வந்து போய் சேர்ந்துட்டேன்னு வந்து பார்க்க வந்தியா, எங்கே என் மகன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய வந்து எந்த மாதிரி பதில் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அத்தை நான் வந்து எல்லா உண்மையை வந்து சொல்லி கௌதம் வந்து கூப்பிட்டு வரணும் தான் நான் வந்து நினச்சேன். நாளைக்கு தான் வந்து அந்த உண்மையை வந்து சொல்லலாம்னு நினச்சேன். ஜானி அத்தை கையில் கூட வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சீரியஸாக இருக்குன்ற மாதிரி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நாளைக்கு வந்து கௌதம் கையில் வந்து கோயிலில் வச்சு எல்லா உண்மையும் வந்து சொல்லி கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் வந்து கடவுளோட சிருஷ்டியால் பார்த்தீங்கன்னா உங்கள் மகன் வந்து இப்போ வந்து நீங்கள் சீரியஸாக இருக்கிறீங்க தெரிஞ்சு நான் வந்து பார்க்க வரேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என் கூடயே வந்து வந்திருக்காரு. ஆனால் வந்து நான் பார்க்க வந்தது உள்ளதான்றது வந்து அவருக்கு வந்து தெரியாது. இந்த ரூமுக்கு வெளியே தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. அத்தை நான் வந்து எப்படி உங்களுக்கு வந்து எதுவும் வந்து ஆகாது, நான் அந்த கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் மகனை வந்து எப்படியாவது உங்களுக்கு கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து சேர்த்தி அவரோட வாயால் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அம்மா நான் வந்து கூப்பிட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து சத்தியம் பண்ணி இருந்தாங்க. அந்த சத்தியத்தை வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன் அத்தை அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ரேவதி கையில் வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து உண்மையை வந்து எப்படி வந்து நம்ம கௌதம் சார் கையில் வந்து உடைச்சு சொன்னால் அவர் எப்படி வந்து தாங்கிப்பார். முதல்ல வந்து அம்மா இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சால் வந்து சந்தோஷப்படுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் குண்டை போடுற மாதிரி நம்ம இலக்கியா வந்து இப்படி தான் அவங்க வந்து ஓரிரு நாட்கள் வந்து அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்ற வார்த்தையை வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவா என் அம்மா யாருன்னு வந்து தெரிஞ்சு, ஆனால் இப்படி வந்து அவங்கள வந்து நான் வந்து பார்த்து அவங்க கொஞ்ச நாள் கூட வந்து வாழாத அவங்க வந்து இப்படி கூடிய சீக்கிரமே வந்து அவங்கள வந்து உங்ககிட்ட வந்து கூப்பிட்டுக்கிறே, உனக்கு வந்து கருணையே இல்லையா, என்னை வந்து எத்தனை பேர் வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க, உன் அம்மா யாருன்னே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி, இப்போ என் அம்மா கிடைச்சா அவங்க கூட வந்து என்னால் வந்து வாழை வந்து கொடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி ஆளை வந்து போகிறாருங்க. நம்ம இலக்கியா வந்து கோயிலில் வந்து உண்மையை சொன்ன அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை வந்து நம்மளுடைய ஜானிக்கு வந்து தெரிஞ்சுன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானியை போயிட்டு என்னுடைய அம்மா வந்து ரேவதின்னு தெரிஞ்சு நீ ஏன் ஜானிக்கு என்கிட்ட வந்து சொல்ல, உன் மேலே வச்ச பாசம் குறைஞ்சிருன்ட்டு என்கிட்ட வந்து சொல்லாத விட்டியா, இல்லை எதுக்கு இந்த காரணத்துக்காக சொல்லாத விட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதெல்லாம் தான் நடக்குது. இந்த வீடியோஸ் லைக் பண்ண